நம் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நான் கோவையிலிருந்து உங்கள் அன்பு மகள் ரம்யா கிருஷ்ணமூர்த்தி. இந்த பதிவானது திரு ஈரோடு பழனியப்ப சார், உங்களுக்கு தான் இந்த பதிவு. உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்தேன். சரியான பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால பதில் கொடுக்க முடியல. உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கலாம். உங்கள் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தான் தனக்கு தன் குடும்பம் என்று கருதாமல், அதாவது தான் என்ற தன்மையை விட்டுட்டு எவன் ஒருவன் பிற உயிர்களின் நலம் கருதி வாழ ஆரம்பிக்கின்றானோ அவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் இறைவனாக பார்க்கும். இந்த சிந்தனை மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். சரிங்களா? இந்த திருக்குறள் நியூ டைம் கூட கேட்டுக்கோங்க. தன்னுயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். ஏன் இந்த திருக்குறள் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, தான் என்னோடது, இந்த டிஎன்ஏசம் என்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு தான் அந்த விளக்கம். ஓகேங்களா? இதை சொல்லி தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? நீங்க சரவணனை பார்க்க சொன்னீங்கல்ல, உன்னால என்ன பண்ண முடியும்? ஒரு டெத்து வீட்டுக்கு போக முடியும், ஒரு இறந்தவங்களுக்கு கொடி போத்த முடியும், ஒருத்தவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்க முடியும், ஒருத்தங்களுக்கு சாப்பாடு போட முடியும், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அன்னதானம் கொடுக்க முடியும். இவ்வளோ தான் உன்னால் முடியும். மற்ற வேற எந்த இதுவுமே உன்னால் கேலிபர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த திருக்குறள் அவருக்குமே பொருந்தும். சரிங்களா? எவன் ஒருவன் தன்னை மட்டுமே யோசிக்காம, தன்னோட ஹாப்பினஸை மட்டும் பார்க்காம, அவர் ஒரு நேரம் ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்தாலும் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த தேவை நிவர்த்தி ஆயிருக்கு. ஒரு நேரம் சாப்பாடு போட்டாலும் வயிறார சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. சரிங்களா? அவர் அவர் பேக்கெட்டில் அந்த 100 ரூபா வச்சுக்கணும், அவர் பேக்கெட்டில் ஒரு 1000 ரூபா வச்சுக்கணும்னு அவர் நினைக்கல. அவருக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறார்ல, அந்த பெரிய மனசே கடவுளுக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? அதனால தான் அவரை சுற்றியுமே அவருக்கு குரல் கொடுக்கறதுக்கு இத்தனை நல்லுள்ளங்கள் அவர் பின்னாடி போகிறதுக்கான காரணமே இதுதான். இதை கூட உங்களுக்கு புரியற தன்மை உங்ககிட்ட கிடையாது. அடுத்தது, நீங்கள் பதிவில் ராமன் மணிப்பா பணம் கேட்ட விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. அந்த பணம் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஹெல்ப்புக்கு இதுக்கு கொடுத்ததுக்கெல்லாம் திருப்பி கேட்கறது நல்ல பண்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல. அப்போது அவங்க ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஹெல்ப்பிங்க்கு பணம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்லை, அவங்களே கெட்டவங்க, அவங்களே எந்த இந்த சங்கத்துக்காக எந்த ஒரு துளி அளவு கூட அசைக்காதவங்க. நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்கும்போது அவங்களோட அந்த பணம் மட்டும் எதுக்கு இல்லையா? அது இல்லாமையும் உங்களால் சங்கத்தை டெவலப்மெண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு கிடையாது. ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட தரம் எப்படி, நம்மளோட தரத்தை பார்க்கணும், நம்ம தர சார்ந்த கேள்விகள் சரியாக உள்ளதா என்று கவனிக்கணும். அப்புறம்தான் மற்றவங்கள பற்றியே பேசணும். ஏன்னா நம்மளே சரியில்லை அப்படிங்கும்போது மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு தான் கேலிபர் இல்லை. செக்யூரிட்டிங்கிற வேலை புனிதமான வேலை தான். சரிங்களா? ஒவ்வொருத்தருமே செக்யூரிட்டி தான். நீங்கள் கூட செக்யூரிட்டி தான். சரியா? உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கார்டியனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூடவே அவங்களுக்கு செக்யூரிட்டி வேலை தான். ஏன்னா நீங்களும் அவங்களை பாதுகாத்துட்டு தானே இருக்கீங்க. அப்போ நீங்களும் செக்யூரிட்டி தானே. இது ஏன் ஒருத்தரை வேலையை வச்சு கேவலப்படுத்தி பேசுறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது?
ஒரு தலைவருக்கான பண்பு என்னென்ன இருக்கணுமோ, அந்த எந்த பண்புமே உங்களுக்கு இல்ல. அதாவது நான் அப்படிங்கிற அகங்காரத்த மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. சொன்னீங்கல்ல, அதாவது அ 32 வயசுக்கு ராணுவ ரத்தம் துடிக்குதுன்னா, எங்க அப்பா ராணுவ வீரர், எங்க அப்பாவோட அப்பா ராணுவ வீரர். அப்பலாம் எனக்கு எவ்வளோ துடிக்கணும்னு கேட்குறீங்கல்ல? கண்டிப்பா. உங்க உடம்புல ஓடுற ஒரு ராணுவ வீரரின் ரத்தம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு ராணுவ வீரர்கள அழிச்சு, அதுல வந்து குளிர் காயணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. சரிங்களா? அந்த அந்த ராணுவ வீரரோட ரத்தம் வந்து இப்படிலாம் செய்யவே செய்யாது. அது வந்து எப்படி நினைக்கும்னா, மத்தவங்க நல்லா இருக்கணும். மத்தவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க நல்லா இருக்கட்டும். நம்மளுக்கு கெடுதலே செஞ்சாலும், அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் ஒரு ராணுவ வீரரோட ரத்தம் நினைக்கும். ஸோ, உங்க உடம்புல ஓடுறது வந்து ஒரு ராணுவ வீரர் ரத்தமா இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இல்ல அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா, உங்களோட செயல்லயே நல்லா தெரியுது. அடுத்தவன கெடுத்து வாழ்றதுலயும், அடுத்தவன எப்புட்றா டவுன் பண்ணலாம், அவங்கள என்னடா பேசலாம், இவங்கள என்னடா பேசலான்னு ஃபுல் எஃபெக்ட்ஸ் நீங்க அப்படிதான் போட்டுட்ருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்கல்ல, மூச்சுக்கு 300 டைம் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க வந்து தலைவருங்கிறது. தலைவருக்கான பண்பு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? தலைவர்னா என்ன பண்ணணும்? நீங்க போடுற யூடியூப் வீடியோல, "இன்னைக்கு நான் இங்க போனேன். இத செஞ்சிருக்கேன். இந்த குடும்பத்துக்காக இத செஞ்சேன்." அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ போடுங்க. அதை விட்டுட்டு சும்மா ஒரு ரூம்ல 4 செவுத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு, மத்தவங்கள கேலி, கிண்டல் பேசி, அவங்கள கேவலப்படுத்துறதா நெனச்சு உங்கள நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு வந்து நான் வந்து அன்பா தான் சொன்னேன். ஆனா நீங்க வந்து நாக்கூசா அந்த வீடியோல நீங்க என்னையும் மைண்ட் பண்ணி பேசினத நானும் பார்த்தேன். ஓகேவா? உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்க சரியில்ல தான். ஓகேவா? அவங்க சரி இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களையெல்லாம் இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து விட்டுருக்க மாட்டாங்க. நீங்க செய்யற தப்ப உங்களுக்கு சுட்டிக்காட்டி, இவங்க அத்தன பேர்த்தையும் உங்க கூட உட்கார வச்சு ஒர்க் அவுட் பண்ண வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு குடுத்த ஸ்க்ரூ அவங்க குடுக்க குடுக்க உங்களுக்கு என்ன ஆயி போச்சுன்னா, தலகணம் வந்து அதிகமாயிருச்சு. இது எதுக்கு அப்படின்னா அடங்கறக்கான காலம் உங்களுக்கு வந்து நெருங்கிட்டு இருக்குது போல. அதனால தான் நீங்க வந்து மத்தவங்கள வந்து கேவலமா கிண்டல் அடிச்சு பேசுறது, அடுத்தவங்க குடிய எப்புட்றா கெடுக்கிறதுன்னு சொல்லி போயி, இங்கிருந்து ஒரு 10 பேர்த்த கூட்டு போயி, ஒரு லேடீஸு இத வந்து வேலைய கெடுத்து அதனால உங்களுக்கு என்ன யூஸு? அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்புறம் சொன்னீங்கல்ல, மேட்டூர் சரவணன் வந்து நீங்க எப்படி வந்தீங்க? உங்கள பத்தி வண்டவாளை, தண்டவாளை எல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படின்னீங்கல்ல. அதாவது இப்ப எப்படி கூட்டாளி கூட்டாளி சேர்ந்திருக்கீங்க இல்லையா? எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாரி, அவருக்கு ஆகாதவங்க உங்க கூட சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு இவங்க ஆகாதனால நீங்க வந்து அவங்க கூட சேர்ந்திருக்கீங்க. அப்ப இப்ப எதிரிக்கு எதிரிக்கு நண்பங்கிற மாரி கைகோர்த்து நிக்கிறீங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சரிங்களா? எப்பவுமே நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு தான். நெறைய கஷ்டத்த குடுப்பாரு. ஏன் அப்படின்னா, அந்த கடவுள் வந்து அவருக்கு தெரியுமாமா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ சோதனை குடுத்தா, இவங்கனால அத பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொண்டுட்டு போக முடியும். அப்படின்னு அந்த கடவுளுக்கு நம்பிக்கை இருக்கிறனால தான் நல்லவங்களுக்கு வந்து நெறைய கஷ்டத்த கடவுள் குடுத்துக்கிட்டே இருப்பாராமா. ஆனா கைவிட மாட்டாரு. எந்த சோதனையிலயும் கைவிடவே மாட்டாரு. இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சு, நீங்க அவங்கள அவமானப்படுத்துறது எல்லாமே அது அவங்களுக்கு போய் சேராது. அது உங்களுக்கு தான் வந்து சேரும். சரியா? இன்னைக்கு உங்களோட மூவ்மெண்ட் அப்படியே உங்களுக்கு சாதகமா இருக்கோ, அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா, அது அப்படியே கடவுள் திருப்பி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுக்கு அவர் எச்சரிக்கை குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு திருந்தறக்காக ஒரு வாய்ப்ப குடுக்குறாரு. ஆனா, நீங்க அத பயன்படுத்திக்காம, ஆணவத்துல, அகங்காரத்துல, நான் அப்படிங்கிற கர்வத்துல உட்கார்ந்திருக்கிற உங்கள, அந்த கடவுள் எப்படி திருத்தணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அத அவர் திருத்துவாரு. அதனால ஒருத்தருக்கு செய்யறத வந்து கேவலமா பேசாம, உங்க பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து உங்க வேலைய செய்யுங்க. 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தலைவரா இருக்கீங்களா? இருங்க. தாராளமா இருங்க. உங்கள யாரும் இருக்க வேண்டாம்னு நீங்க சொல்லல. தலைவலா இருந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர்க்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. அத விட்டுட்டு அடுத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அடுத்தவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள எட்டி பார்க்காம, உங்களோட இத எட்டி பார்த்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அத வச்சு வேலை செய்யுங்க. அத வச்சு பாருங்க. சும்மா வந்து ஒருத்தர கேலி, கிண்டல், நையாண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான
அழகே கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேன்ங்கிறது ரெஸ்பெக்ட். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டான மேன்ங்க. நீங்க என்னன்னா, ஒரு சிவில் கிட்ட இருக்கிற ஒற்றுமை கூட ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன்ங்க கிட்ட நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இது ரொம்ப தப்பு. இப்படி இருக்காதீங்க. இத வந்து அன்பா தான் சொல்றோம். யாரையும் கேவலப்படுத்தாதீங்க. அவங்க உங்கள பத்தி பேசுறது கிடையாது. அவங்க உங்கள பத்தி நினைக்கிறது கூட கிடையாது. அவங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் அவங்கள பத்தி பேசாம, சும்மா இந்த உட்காந்து யூடியூப் வீடியோ போடுறத விட்டுட்டு, யூடியூப் வீடியோ போடுங்க. தாராளமா போடுங்க. ஆனா, எக்ஸ் சர்வீஸ் மேன்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அத செய்யுங்க. அத போடுங்க. உங்களோட உங்களோட இனிமே உங்க வெல்ஃபேர அதிகப்படுத்துங்க. அத விட்டுட்டு சும்மா, 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 சும்மா இன்னும் இது எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையா ஆப்போசிட்ல இருந்து பார்க்குற ஒரு ராணுவ வீரரோட மகள்களுக்கு, மகன்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு எங்களுக்கு. சரிங்களா? நாங்கலாம் வந்து உங்க 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 மேலலாம் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறோம் நாங்க. அந்த மரியாதையெல்லாம் நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்க 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 நல்லதுக்கு தான். எல்லாமே உங்க நல்லதுக்கு தான். நல்லத மட்டும் செய்யுங்க. நன்மை செய்யுங்க. நல்லா செஞ்சுக்கிட்டு போங்க. கடவுள் உங்களை நல்லா வைப்பாரு. அத விட்டுட்டு சும்மா ஒருத்தங்கள கெடுக்கிறதுக்காக அவங்க கூட கூட்டாளியா சேர்ந்து அவங்கள கேவலப்படுத்தி பேசுறது, இவங்க கூட சேர்ந்து போய் அவங்க வேலைய கெடுக்கிறது, அவங்கள மட்டம் தட்டி பேசுறது, இவங்கள மட்டம் தட்டி பேசுறத விட்டுட்டு, உங்கள நீங்க உயர்த்துறதுக்கு, உங்களோட புகழ் பரவறக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. சரிங்களா? இந்த பதிவ கேட்டுட்டு நீங்க இதையும் YouTubeல ஏதாவது அனாவசியமா பேசி போட்டாலும் பரவால்ல. நீங்களும் எனக்கு ஒரு தந்தை மாரி தானே, பேசிட்டு போங்க. அப்படின்னு சொல்லி நான் அத நல்லா தான் எடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு கோவமெல்லாம் வரல. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அந்த திருக்குறள அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு இல்லாம. ஏன்னா நீங்க மட்டும் தான் டிஎன்இசம் வந்து என்னால வந்துச்சு, என்னால வந்துச்சு, என்னால வந்துச்சு, நான் தான் உருவாக்குனேன் அப்படிங்கிறீங்க. யார் ஒருத்தரனால எதுவுமே உருவாக்க முடியாது. சரிங்களா? உங்க பின்னாடி ஒரு 2 பேராவது இருந்தா தான் உங்களால உருவாக்க முடியும். ஏன்? உங்களுக்காக அந்த பின்னாடி 2 லேடீஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட உங்களுக்காக கஷ்டப்படலையா? நீங்க தான் டிஎன்ஏஎஸ்எம் உருவாக்குனீங்களா? பாவம். அப்ப அவங்க சும்மா வெத்து வேட்டுக்கு தான் உங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கிறாங்களோ? ஐயோ! பாவம். நைட்டு பகலுன்னு தூங்காம, கண்ண முழிச்சு, அங்க போறது, இங்க போறது, அவங்க கால்ல விழுந்து, இவங்க கால்ல விழுந்து, இந்த டிஎன்ஏஎஸ்எம் ஒர்க்குக்கு நீங்க போட்ட எஃபெக்ட்டு வேற லெவல் தான். அப்ப அவங்க கூட ஒண்ணும் செய்யலைன்னா, அவங்கள கூட ஏன் நீங்க கூட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லையா? ஏன்னா நீங்க மட்டும் தானே இத தூக்கி நிப்பாட்டி இருக்கிறதா சொல்றீங்க. இந்த கொடி இந்த டிஎன்இஎஸ்எம் சங்கத்தோட கொடி உங்கனால மட்டும் தானே அங்க இங்கேன்னு பரவிட்டு இருக்குது புகழ்லாம். அப்ப அவங்களுமே உங்களுக்கான ஒர்க் அவுட் போடாம இருக்காங்க பார்த்தீங்களா? தான். சரி, ஓகே. அந்த டிஎன்இஎஸ்எம் உங்க புகழ் வந்து நீங்களே பரப்புங்க. அவங்கள விட்டுட்டு, எங்களை விட்டுட்டு, எங்க புகழ நாங்க பரப்பிக்கிறோம். உங்க புகழ நீங்க பரப்புங்க. ஓகேவா? எனிவே உங்கள ஏதாவது ஹர்ட் பண்ற மாரி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா, மன்னிச்சுக்கோங்க.